தேவன் நம்மை இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்து இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்துவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்,
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து உம்மையை நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே. உம்மையை நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஆமே. வாழ்வு தரும் மூச்சு நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் மூச்சு நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடமே, காடும் வெயிலில் குளிர் நிழலே. புயலில் புகலிடமே, காடும் வெயிலில் குளிர் நிழலே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்.
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம். ஆமென். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையை நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே, உம்மையை நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள். ஆமென். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சொல்லுமா, பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. ஆமென். ஆண்டவரே, பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து 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 கொண்டாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி அவரை பாட வைத்தாரே, அவரை துதிக்க வைத்தாரே, இந்த காலை வேளை காண வைத்தாரே, அந்த நல்ல தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கிருபை மேலானது, உடைய கிருபை மேலானது ஆண்டவரே. அக்கினி மதிலாயிருந்து, ஆனந்த மலையாயிருந்து,
ஆவியானவரே எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் காணும்படி எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆச்சரியமானதே, உம்முடைய அன்பு ஆண்டவரே அளவிட முடியாததே. தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி எல்லாரும் சொல்லுமா, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதும். எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே. ஆராதனை உற்சாகமா சொல்லுமாமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி, ஓ நல்லவரே, நல்லவரே, வாக்கு மாறாதவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, எங்களை நடத்துகிறவரே. இதனால ராகதுனா, இதனால ரபரதனால ரதனால ரகதுனா, இதனாலரா ஓ ரிமரதனால ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
உம்மை பாட வைத்திரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க வைத்திரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க வைத்திரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை காணும்படி கிருபைகளை தந்திரே அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் விளங்கட்டும், எங்களுக்கு புதிதாய் விளங்கட்டும் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகிறோம். கேட்க போகிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த அருமையான வேளையிலே நாம் இந்த நாளிலும் ஒரு திருச்சபை துவங்கப்பட்ட இந்த காலங்களில் சில சம்பவங்கள் நடந்ததெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அதை இந்த அருமையான நாளிலே நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த நாட்களில் இந்த 2000 வருஷம் பல சபைகள் துவங்கப்பட்டு பல சபைகள் உருவாகி அழிந்து, அதுக்கப்புறம் அப்படியே உருவாகி அழிந்து இப்படி வந்து கொண்டிருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அதுதான் முதல் சபை. சோத்திரம். பார்த்தீங்களா, முதல் சபை திறப்பு விழா ஆவியானவரே வந்து திறந்து வைக்கிறார். சோத்திரம். முதல் சபையை ஆவியானவர் பரலோகத்திலிருந்து வந்து இறங்கி வந்து துவங்கி வைக்கிறார். அந்த முதல் சபையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மேல் வீட்டில் போய் காத்துருங்கன்னு. உடனே அவங்க குமாரன் வார்த்தையின்படி அவங்க மேல் வீட்டில் போய் காத்திருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த சபையை வந்து அன்றைக்கி துவங்கி வைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சபையை துவங்கினார். சபையை துவங்கி அப்படி அந்த நாட்களிலே சபை வளர்ந்து கொண்டிருந்தது. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் 3000-4000 மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அன்றைக்கெல்லாம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கள். ஒரே நாளில் சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் சபையிலே சேர்க்கப்படுகிற ஒரு நல்ல அனுபவத்தை பார்த்தோம். சபை வந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. சபைகள் நிறைய வளர்ந்துட்டே இருந்தது. அந்த அளவு எந்த அளவுக்கு சபை வளர்ந்துச்சோ அந்த அளவுக்கு சபைக்கு உபத்திரவமும் பயங்கரமாக வந்தது. ஸ்தோத்திரம். சபை பயங்கரமான உபத்திரவ பாதையிலே போய்கொண்டிருந்தது. ஆரம்ப காலத்திலே பயங்கரமான உபத்திரவம். ஸ்தோத்திரம். அதில் ஸ்தேவான் என்று சொல்லுகிறவர் தான் முதல் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். வேதாமத்திலே முதல் இரத்த சாட்சி என்று சொல்லும்போது ஸ்தேவான் தான். ஸ்தேவான் வந்து முதல் இரத்த சாட்சியாக மரித்து தேவனுடைய சிங்காசனத்தை போய் அவர் ஸ்தோத்திரம் தழுவிக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அதில் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தோத்திரம் அந்த ஸ்தேவானுக்கு எபிரேய ஒரு மொழியில் மார்த்தேயார் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். மார்த்தேயார் ஸ்தோத்திரம் என்று அர்த்தமாக சொல்லப்படுகிறது. மார்த்தேயார் என்று அவரை அந்த மாதிரி அந்த ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதற்கு ஒரு எபிரேய சொல்ல வந்து அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க? மார்த்தேயார் என்று அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் நீங்கள் அப்படி வரிசையாக பார்க்கும்போது பேதுரு வந்து தலைக்கீழாக சிலுவையில் அடித்து அவரை சித்திரவதை பண்ணி அந்த நாட்களிலே கொண்டிருக்கிறார்கள். இப்படி அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்திரேயா பேதுருடைய சகோதரன். இப்போ அவரும் என்ன பண்ணார்? அந்திரேயாவும்
அவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் அந்த கிராஸ் சிலுவை, இந்த எக்ஸ் வடிவத்தில் ஒரு சிலுவை உண்டு பண்ணி அதில் வந்து அவரை சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி அன்னைக்கு ரோமர் ஆட்சி காலமாக இருந்தது. ரோமர் ஆட்சி காலத்திலே யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பயங்கரமான அழிவு நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ரோமர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பயங்கர பிரச்சனை வந்து கொண்டிருந்தது. அநேக கிறிஸ்தவர்களை பிடித்து அவர்கள் துன்புறுத்தி ரோமர்கள் வந்து கொலை செய்து கொண்டிருந்தார்கள். சொல்லுங்கள், என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? கொலை செய்தார்கள். ரோமர்கள் வந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிடிச்சி கொலை செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் ஏன் இப்படி வெறித்தனமாக கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் இப்படி கொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கிபி 70 ஒரு பெரிய தீ விபத்து ரோம ஆட்சி காலத்தில் உண்டாச்சு. அது ரோமில் வந்து ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துருச்சு. அப்போ அந்த தீ விபத்தை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோமர்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யூதர்கள் மேலே கிறிஸ்தவர்கள் மேலே பயங்கரமான சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க, எதிர்ப்பை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ வந்து கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி கிறிஸ்தவர்களை எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் மாறுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, கொன்று விடுகிறது தான் அவங்களுடைய பழக்கம். இப்படி பயங்கரமாக செய்வாங்க. இதுதான் ரோமபுரியில் இப்படி பயங்கரமான நடந்தது. ஏன்னா அந்த பட்டணம் முழுவதும் பாதிக்கப்பட்டுருச்சு. ரோமில் பட்டணம் முழுவதும் அந்த நெருப்பு தீயில பாதிக்கப்பட்டதுனால அவர்கள் அந்த நாட்கள்லேருந்து இப்படிப்பட்ட விரோத தன்மையை மனசில் வச்சு இவங்களை கெட்ட பேரை இவங்க மேலே போட்டு அதிலேருந்து இவங்களை கொடுறதுக்கு அங்கங்கே சூழ்நிலையை வச்சுட்டாங்க. அவனுடைய படையை திரட்டி கொண்டு வந்து எருசலேமில் என்ன செய்வாங்கன்னா, எருசலேமில் இயேசு கிறிஸ்துவை அந்த ஆலயத்திலே ஒருவரும் இராதபடிக்கு அப்படி அந்த நாட்களிலே ஆலயத்தில் அப்படியெல்லாம் வந்து வேலையெல்லாம் செய்வாங்க. அப்படி ஆராதிக்க விட மாட்டாங்க, அப்படியெல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த காலத்தில் தான் என்ன செய்யப்படுகிறது, அந்த ஆலயமும் இடிக்கப்படுகிறது. எந்த ஆலயம்? ஏரோதினால் கட்டப்பட்ட மிகவும் பிரம்மாண்டமான ஆலயம், பயங்கரமான ஆலயம், அது இடிக்கப்பட்டது. அதை தான் வந்து மத்தேயு 24 சொல்கிறாரு பார்த்தீங்களா? சீசர்கள் கேட்குறாங்க. 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். மத்தேயு 24 அதில் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், 3-4 படிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் சீசர்கள் கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த உலகத்துக்கு முடிவுக்கு அடையாளம் என்ன? இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்ட போது அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு, அந்த கட்டடத்தின் மேல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அந்த காலத்தில் தான் இந்த ஆலயமும் என்ன செய்கிறது, இடிக்கப்படுகிறது. அந்த சம்பவத்தின் பிறகு இஸ்ரவேல் அநேக தேசங்களுக்கு சிதறி போகிறார்கள். ஆலயம் வந்து இடிக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிறைய தேசங்களுக்கு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, சிதறி போகிற அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேலே இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த 70 ஆண்டுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஃபுல்லாக அவங்க லைனுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், இஸ்ரவேலர்கள் யாருமே இல்லை. இஸ்ரவேலர்கள்லாம் யூதர்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க. இவங்களும் கிறிஸ்தவர்களும் அங்கங்கே பரவி போயிட்டாங்க. சீசர்கள் உபத்திரம் அதிகமாக எல்லாரும் அப்படி பல இடங்களுக்கு போய் ஆங்காங்கே ஊழியங்களை செய்து இரத்த சாட்சிகளாக எல்லாரும் மரித்திருக்கிறார்கள் என்று நமக்கு எல்லாரும் தெரியும். ரோமர்கள் ஏன் கிறிஸ்தவர்களை மாற்றம் அப்படி துன்படுத்தினார்கள்
அப்போ அந்த காலத்திலே எல்லா ஜனத்தாரும் ரோம ராயனை என்ன செய்யணும், வணங்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, இயேசுவை தவிர யாரையுமே வணங்க மாட்டாங்க. அதனால் அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம். இதனால் அவங்கள என்ன கிறிஸ்தவத்தை தடை செய்தார்கள், அழித்தார்கள். யாரெல்லாம் கிறிஸ்தவராக மாறுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, அழிச்சிடுவாங்க. அப்படிதான் பயங்கரமாக செய்வாங்க. இப்படி அவங்க ரொம்ப கொடூரமாக கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்று குவித்த காலமாக அந்த காலமும் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு கூட ரோமபுரிக்கு நீங்கள் போனால் அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். கொலசைம் என்று ஒரு பில்டிங் இருக்குது. அப்படின்னா கொலசம் என்கிற ஒரு பில்டிங் அந்த இடத்துல இருக்கிறது. அது பார்ப்பதற்கு மிகவும் அழகானது. ஆனால் அதில் நிறைய இரத்த சாட்சி கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த பில்டிங்கில் பயங்கரமான இரத்த சாட்சிகள். அந்த பில்டிங்கில் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். லேலியா சொல்லுவோமா? கொலைசம் என்கிறதான அந்த பில்டிங்கில் அவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அங்கே அந்த கொலசம் என்கிற இடத்துல காணப்படுகிறது. அப்படி நிறைய பேரை அப்படி கொன்று குவித்த ஒரு இடம்தான். இன்றைக்கும் அதை சுற்றி எல்லாம் பார்த்து வருகிறார்கள். ஒரு பெரிய கிராண்ட் இருந்தது. அதில் சிங்கம், ஒரு கிரவுண்டு, ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் நிறைய மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி போன்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் விட்டுருவாங்களாம். விட்டுட்டு கிறிஸ்தவர்களை, இயேசு ஏற்றுக்கொள்கிறவங்கள அதில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அது கடிச்சு கொதறி கொன்று விடுமா. இது பயங்கரமான கொடூரமான தண்டனையை கிறிஸ்தவர்களுக்கு அன்னைக்கு ரோமர்கள் கொடுத்தார்கள். அப்படி அந்த காலத்திலே அந்த மிருகங்களுக்கு இரையானார்கள். அப்போ லைட்லாம் இருக்காது. அந்த காலத்தில் லைட்டு கிடையாது. கிறிஸ்தவர்களை பிடித்து அவர்களை ஒரு அந்த இன்னொரு தண்டனை எப்படின்னா, கிறிஸ்தவர்களை பிடித்து ஒரு கம்பத்தில் கட்டி அந்த கம்பத்தில் ஒரு வைக்கோல் போன்ற அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே வச்சு அப்படியே என்ன செய்வாங்களாம், கொளுத்தி விட்டுருவாங்களாம். ஸ்தோத்திரம். அது மாதிரி கொளுத்தி விட்டு அந்த பயங்கரமாக அந்த கிறிஸ்தவர்களை எரித்து கொண்டு விடுவார்கள். அதே அவர்கள் எரித்து கொண்டிருக்கிற அதில் குளிர் காய்வாங்களாம். இப்படி அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த இரத்த சாட்சியாக செத்து எரிஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ரோமர்கள் குளிர் காய்வாங்களாம். அப்படி ஒரு கெட்ட எண்ணம் முடிச்சவனால இருந்திருக்கிறாங்க. சோத்திரம். ரோமர்கள் நல்லவர்களே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கொடூரவாதிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்போ கிறிஸ்தவன் வர சொல்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால் அந்த நாட்களில் ஒரு 250 ஆண்டுகள், ஒரு 250 ஆண்டுகள் சபைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவங்க சபை நடத்துவாங்க. எப்படி அப்படின்னா, யாருக்கும் தெரியாது சபை நடத்துறது. ஒரு 250 ஆண்டுகள் ரகசிய சபைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதுவும் எப்படின்னா, யாருக்குமே அந்த அடையாளம்லாம் தெரியாது. ஆனால் அந்த ஆராதிக்கிறவங்களுக்கு மாத்திரம் ஒரு மீன் போன்ற ஒரு அடையாளத்தை வச்சு அதில் என்ன செய்வாங்கன்னா, அந்த எபிரேயத்தில் ஒரு மொழி போட்டிருக்கு, எபிரேயத்தில் ஒரு பாசையை வச்சுருக்கிறாங்க. அதில் என்னென்னா, ஜீசஸ் அப்படின்னு, கிரைஸ்ட்டு அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் காட்சன் அப்படின்னு, சர்வர் என்று சொல்லி இப்படிலாம் போடுவாங்க. ஒவ்வொரு மீன்லேயும் அப்படி போடுவாங்க. ஒவ்வொரு முறை ஒரு மீனை போட்டு அந்த மீனில் அதை ஜீசஸ்ன்னு போட்டுருவாங்க. போட்டால் இன்றைக்கி ஆராதனை நமக்கு உண்டு, நம்ம எல்லாரும் ஆராதிக்க வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அர்த்தம் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு எப்போ ஆராதிப்பாங்க அப்படின்னா, முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த அடையாளத்தை அங்கே வச்சுருவாங்களாம். அப்படியே வச்சுட்டு அடுத்தது இரவு 2 மணிக்கு, அதிகாலை 2 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணிக்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஆராதனையை துவங்கிடுவாங்களாம். ஆராதனை துவங்குவாங்களா யாருக்கும் தெரியாதான்.
2 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்க தெரியாமல் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஏதோ பண்ணுவாங்க போட்டு. அப்படி ஆராதனை பண்ணுவாங்களா? அதுவும் சத்தம்லாம் கிடையாது, ஒரு சத்தமும் இருக்காதான், சத்தம் இல்லாத ஒரு ஆராதனை. அப்படி 250 ஆண்டுகள் ரோமர் ஆட்சி காலத்திலே அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க. அப்படி அப்படி இவங்க வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அதை கட்டி அவங்கள கொன்றுவாங்க, அவங்கள கட்டி கொண்டு விடுவார்கள். சோத்திரம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவங்களை எல்லாம் அப்படி அவங்க நடத்தி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த சின்னத்தை அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அப்படியே வச்சுருவாங்க. உடனே அதை பார்த்து அன்னைக்கு ஆராதனைக்கு போயிடுவாங்க. முதல் 250 ஆண்டுகள் இவ்விதமாக தேவனை ஆராதித்து இப்படி ஆராய்த்து கொண்டிருந்தார்கள். கொலை செய்யப்பட்டவர்கள் அதில் ஒருவர் வந்து பாலிக் கார்க் அப்படின்னு சொல்ல ஒருத்தர், பாலிக் கார்க் அப்படின்னு ஒருவர் வந்து சபையின் பிதா என்று அவரை அழைப்பாங்க. அவருக்கு வயசு வந்து ஒரு 86 வயது. ஸோ 86 வயது உடைய அவரை வந்து பிடிச்சிட்டாங்க, ரோமர்கள் பிடிச்சி அவரை வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, கட்டி வச்சு வைக்கோலை வைத்து எரிக்க போகிற நேரத்தில், வைக்கெல்லாம் சுற்றி போட்டு எரிக்க போகிற நேரத்தில் அவரை கேட்குறாங்க, நீ வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவ மறுதலி, நீ மறுதலிச்சுன்னா நான் உனக்கு என்ன பண்ணுறேன், உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துகிறாங்க. செய்கிறாங்க. வைக்கலை சுற்றி போட்டாங்க. இப்போ கொளுத்த போகிறாங்க. இப்போ கொளுத்துற அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, இயேசு கிறிஸ்துவ நான் மறுதலிக்கிறேன்னு சொல் என்று சொல்லுவார். அப்போ உடனே அவர் அந்த பாலிக் கார்க்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னார், 86 வருஷம் என்னை கைவிடாத ஆண்டவர், ஸ்தோத்திரம், நான் அவரை போய் எப்படி மறுதலிக்க முடியும், அதெல்லாம் என்னால் மறுதலிக்க முடியாது, ஸ்தோத்திரம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுக்குறாரு. அவனும் அவ்வளோதான், அவரை கொளுத்திட்டானோ. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவனை கொளுத்து உயிரோடே எரித்தார்கள், துடிக்க உயிரோடே எரித்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் உள்ள உபத்திரம்லாம் இப்போ நமக்கு இருக்கா? ஸ்தோத்திரம். இருக்கா? இப்போ கூட 86 பேரை கிறிஸ்தவர்களை ஒரு நாட்டில் சிறைச்சேதம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நிறைய இப்படி நடந்துட்டுருக்கு பல நாடுகளில். ஸ்தோத்திரம். பல நாடுகள் நடக்குது. இப்போ அப்படியே எல்லாம் முழங்கால் வச்சு அப்படியே சிறைச்சேதம் கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இப்படியும் அந்த காலத்தில் நடந்தது, இந்த காலத்துலேயும் இப்போ என்ன செய்யுது, நடந்துகிட்ருக்கு. அது ஒரு தீவிரவாத கும்பல் செஞ்சிட்ருக்காங்க. அரசாங்கம்லாம் செய்யலை, எந்த அரசாங்கமும் அப்படி பண்ணலை, இவனும் தீவிரவாதிகள் குரூப்ஸ் வந்து அப்படி பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் இவர் சொல்கிறாரு, நான் இப்போ 86 வருஷம் கைவிடாத ஆண்டவர், நடத்தின ஆண்டவர், நான் அவரை மறுதலிக்க முடியாது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விடுகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்புறம் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கிபி 300 ஒரு காரியம் நடக்குது. கிபி 300 ஒரு முக்கியமான திருப்பு முனை. அப்போ வந்து காண்டன் ஸ்டியஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்பவர் தான் அன்றைக்கி ரோம ராஜ்யத்தில் வந்து பேரரசனாய் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் மனைவி பெயர் ஹெலோனா வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ரோம் ராஜ்யத்தினுடைய மகாராணியாக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அதில் ஒரு நல்ல காரியம், அவர்கள் ஒரு ரகசிய பிலீவர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அவங்க வந்து ஒரு ரகசியமாக ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷி அந்த மகாராணி. அப்படி நல்ல அருமையாக அப்படி இருந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாளிலே அந்த கான்ஸ்டன்டியல் மரித்தார். அதன் பின் என்ன சொல்றார், கான்ஸ்டன்டியன் என்கிற அவரின் மகன் ராஜாவாகிறார். பாருங்கள், கான்ஸ்டன் பாண்டியன் என்கிற அவருடைய பையன் வந்து அந்த பட்டத்துக்கு வருகிறார். மகன் ராஜாவாக மாறுகிறார். இவன் ராஜாவாக ஆன உடனே ரோமபுரியில் படை தளபதி மெக்டண்டஸ் அவனுக்கென்று ஒரு தனி கூட்டத்தை ரெடி பண்ணி
அப்படி அந்த காண்டான் என்பவனோடு யுத்தம் பண்ண வருகிறான் என்று பல இடங்களிலே தகவலாம் கொடுத்து யுத்தங்களுக்கு ரெடி ஆகிறான். ஸ்தோத்திரம். அன்று இரவில் அந்த காண்டன்டீன் அவருடைய மனைவி ஒரு பெரிய தரிசனத்தை ஒன்றை பார்க்கிறான். அந்த கனவில் ஒரு ஒளி அந்த ஒளியிலே ஒரு சிலுவையை பார்க்குறாங்க. அந்த சிலுவையிலே லத்தீன் மொழியில் அந்த அடையாளத்தை வைத்து நீ ஜெயித்துக்கொள் என்று எழுதியிருந்தது. ஆருங்கள் அப்படின்னா அல்லது வெற்றி பெறு என்று அதில் அந்த வேர்டு எழுதியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவன் எழுந்து அவர்களின் சேனையும் ஈட்டி அந்த தாழ்வடங்கள்லாம் எடுத்துக்கொண்டு இடத்தில் சிலுவை அடையாளத்தை போட்டான். சிலுவை அடையாளத்தை போட்டு அந்த கான்ஸ்டன்டின் அவர்களை ஜெயித்து வருகிறான். யுத்தத்தில் ஜெயித்ததை தன் அம்மா அந்த ஹெலேனேசியிடம் சொல்லுகிறான். எப்படி ஜெயித்தாய் என்று அவன் அம்மா கேட்டான். இப்படி ஒரு தரிசனம் வந்தது, அதை வைத்து கொண்டு ஜெயித்தேன் என்றான். அல்லேலூயா. அந்த தரிசனத்தை கொண்டு நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறான். சிலுவையெல்லாம் போட்டு ஏதோ ஜெயிச்சேன்னு சொல்கிறான். பாருங்கள், இந்த மாதிரி அந்த நாட்களில் போரில் அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கெல்லாம் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணுவார் என்றெல்லாம் சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நீ இந்த போரில் ஜெயிப்பது கடினம் என்று எண்ணி நான் வணங்கும் தெய்வத்தினிடத்தில் இரவு முழுவதும் என்ன செய்தான், ஜெபித்தேன் என்றான். அவன் அம்மா ஹெலேனா அவளும் ரகசிய பிலிவராக இருந்தனால இரவு முழுவதும் அந்த யுத்தத்தில் மகன் ஜெயிக்கிறதுக்காக நல்ல ஜெபம் பண்ணியிருக்கிறான். நல்ல ஜெபம் பண்ணி அந்த யுத்தத்தில் எப்படியாவது என் பையன் ஜெயிக்கணும் என்று தேவனிடத்திலே ஜெபித்திருக்கிறான். அவனும் அந்த சிலுவை அடையாளத்தெல்லாம் போட்டு எப்படியோ அந்த யுத்தத்தில் ஜெயித்து வந்திருக்கிறான். லேலியா சொல்லுவோமா? ஆமாம். எந்த தெய்வம் அம்மா என்று கேட்டபோது தான் முதல் முறையாக சொல்லுகிறாள், இயேசு கிறிஸ்துவிடம் என்று. அல்லேலூயா. ஒரு தெய்வம் தான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எந்த தெய்வம் அப்படின்னு சொன்னதுன்னா அவன் அம்மா அவனுக்கு சொல்லித்தரா. இது நான் வணங்கின ஜெபித்த அது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதன் பின் கான்ஸ்டன்டினும் அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதன் பின்பு அந்த முன்னாடி அந்த கிறிஸ்தவத்திற்கு மின் அடையாளமான இருந்தது. ஆனால் இப்போது சிலுவை தான் அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. முன்னாடி என்ன அடையாளம்? கிறிஸ்தவத்திற்கு மீன் அடையாளமாக இருந்தது. மீன் அடையாளத்தை வச்சு கிறிஸ்தவத்தை ரகசியமாக ஆராய்ச்சாங்களா. இப்போ சிலுவை வச்சுட்டாங்க. அவங்க காலத்தில் தான் சிலுவை வந்தது. சிலுவை அடையாளமாக சிலுவையை ஆலயங்களில் வச்சது. அந்த டைமில் தான் சிலுவையை ஆலயத்தில் வச்சுருக்கிறாங்க. இந்த அரசன் எல்லா இடத்திலும் கிறிஸ்தவருக்கு தான் முன்னுரிமையை கொடுத்து இதனால் புறஜாதியார் கிறிஸ்தவர்களுக்கும் மாறினார்கள். நமக்கும் முன்னுரிமை கிடைக்கும் என்று அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அந்த காலத்தில் தான் முன்னுரிமைக்காக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். நிறையெல்லாம் தொடப்பட்டு மாறல. முன்னுரிமை கிறிஸ்தவர்களுக்கு அந்த ராஜ்யத்தில் முன்னுரிமை கொடுத்ததுனால இவங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க என்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோடு எல்லாரும் அப்போ கிறிஸ்தவர்களாக, புறஜாதிகள் கிறிஸ்தவர்களாக அப்படியே மாறி வருகிறார்கள். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலையை அங்கே ஆண்டவர் அந்த மகள் மூலமாக ஏற்படுத்தி வந்திருக்கிறார். ஒரு சில ஆண்டுகள் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்தது. இதனால் ரோமபுரியிலிருந்து விக்கிரக கோயில்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே என்ன செய்தாங்க, விரிவாக்கி கிறிஸ்தவர்களுக்கு அரசன் கொடுத்தான். இது தேவ ஆலயம் என்று கிறிஸ்தவர்களுக்கு
அரசன் கொடுத்ததை நம்ம கேள்விப்படுகிறோம். அது தேவ ஆவியால் என்று தெரிவிப்பதற்கு ஒரு பெரிய சிலுவையை ஆலயத்தின் மேல் உச்சியில் வைத்தான். அந்த விக்கிரக ஆராதனை பண்ணுறதுக்கு சிலுவை சிலை எல்லாத்தையும் வச்சு கொடுத்து இதிலிருந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதன் பின்பு அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று கிறிஸ்தவ மதம் என்றும் அப்போ தான் கிறிஸ்தவ மதம் என்று வெளியாகிறது. அந்த டைமில் தான் கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி அவன் கான்ஸ்டன்டைன் அவனுடைய மகனுடைய அந்த காலத்தில் கிறிஸ்தவம் வெளிப்படுகிறது. முதல் சர்வதேச மதம் இதுதான் என்று அந்த நாட்களிலே அறிவிக்கப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இப்படி நிறைய காரியங்களை நம்ம இதிலிருந்து பார்த்தோம். சர்வதேசம் என்பது ஆங்கிலத்தில் இன்டர்நேஷ்னல் அப்படி வருகிறது. லத்தீனில் வந்து டொனிகோ கிரைகில் என்று கத்தோலிக்கஸ் அப்படின்னு சொல்லி வருகிறது. கிறிஸ்தவ மதத்தின் தலைநகர் வந்து என்ன அப்படின்னா எருசலேம். இங்கு தான் முதல் சபை கட்டப்பட்டது. பேதுரு இங்கு தான் முதல் பிரசங்கம் செய்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு கிறிஸ்தவ மதத்தின் தலைவராக ரோமாபுரி மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ரோமாபுரிக்கு போச்சு. ரோமாபுரிக்கு போய் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தது வந்து எருசலேம் தான் கிறிஸ்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்பட்டது அங்கே தான் வந்து ஆவியானவர் இறங்கி வந்து திறப்பு விழா பண்ணினார். அந்த கிறிஸ்தவத்தை வந்து திறப்பு விழா பண்ணியிருக்கிறேன். திறப்பு விழா பண்ணி அவங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன்னு சொல்லி வரங்களையும் அந்நிய பாஷைகளையும் கொடுத்து ஆண்டவருடைய வல்லமை அவங்க கூட இருந்து அந்த சபையை வந்து துவங்குறாங்க. இப்படியே துவங்கி தான் பல ஆண்டுகள் இன்னும் சரித்திரங்கள் இருக்குது. இன்னும் இது சும்மா ஒரு குறிப்பிட்ட சரித்திரம் தான் இப்போ நம்ம படிச்சிருக்கிறது. இன்னும் வந்து அதுக்கு சரித்திரம் இருக்கிறது. அந்த கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி காலத்தில் இன்னும் நிறைய நடந்தது. ஞானஸ்தானம் வந்தது, அப்புறம் சிலை வந்தது, அப்புறம் அப்பத்தை சாமியாக கும்பிட்டது, அது நிறைய சரித்திரம் இருக்கிறது. இது ஒரு சிறிய சரித்திரம், அவ்வளோதான். ஆகவே இந்த ரோமர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு கிறிஸ்தவர் திசை மாறியது நமக்கு தெரிய வருகிறது பாருங்கள். அப்புறம்தான் அவங்க நிறைய காரியங்கள் அதுக்கப்புறம் தான் நடந்தது. இந்த ரோமுக்கு போன பிறகு தான் ரோமுக்கு போன பிறகு தான் கிறிஸ்தவம் வந்து குலைக்கப்பட்டு பயங்கர விக்கிரக ஆராதனைக்கு போய் ஸ்தோத்திர கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி காலத்தெல்லாம் திரும்ப அந்த பிள்ளையெல்லாம் ஞானஸ்தானப்படுத்தி திருப்பி ஞானஸ்தானமாக மாற்றி அப்பையிலேருந்து மூலிகை ஞானஸ்தானம் தான் இருக்குது. ஆனாலும் அதுக்கப்புறம் தான் இவன் ஆட்சி காலத்தில் தான் அந்த திருப்பி ஞானஸ்தானம்லாம் வந்து திரும்ப அப்படியே அதிலே இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கும்போது வேதனைக்குரியதாக போச்சு. அல்லேலூயா. ஆனால் எப்படியோ ஆண்டவர் ஸ்தோத்திரம் மார்ட்டின் லூத்தர் வழியாக மறுபடியும் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து இன்றைக்கி திருச்சபைகளுக்குள்ளே ஒரு அபிஷேகம், நல்ல வேத வசனத்தை பிரசங்கிக்கிறது, வசனத்தை கேட்கறது எல்லாம் இப்போ மார்ட்டின் லூத்தர் வழியாக ஆண்டவர் கட்டளையிட்டு இப்போ நம்ம திருச்சபைகள் ஆங்காங்கே வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் ஏசாயா 52 படிங்க பார்க்கலாம். ஏசாயா 52:1 படிங்க, சீக்கிரம் படிங்க. இப்படி இந்த திருச்சபைகள் எப்படி இப்போ இந்த காலத்தில் திருச்சபை இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்தோத்திரம் பார்க்கும்போது படிங்க பார்க்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, எலும்பு எலும்பு சீயோனே, பாருங்கள் வல்லமையை தரித்துக்கொள். கவனிங்க, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். அதாவது சியோன் என்றால் சபையை குறிக்கிறது. நல்லா கவனிங்க, சியோன் என்றால் சபையை குறிக்கிறது. இப்போ வந்து 1, 2 இந்த வசனங்களில் வந்து ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு 5 பாயிண்ட் நம்ம அதில் எடுத்துக்கலாம். 5 பாயிண்டில் என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1 எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். அடுத்தது பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்புறம் வந்து அலங்கார வஸ்திரத்தை என்ன செய், உடுத்திக்கொள் என்று சொல்கிறார். சபை வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும். சபை வல்லமையினால் நிறைஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து பரிசுத்த அலங்காரமாக இருக்கணும். அடுத்தது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அப்புறம் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படின்னு சொன்னார்.
தூசியை உதறி விட்டு எழுந்துரு என்று சொன்னார். தூசியை உதறி விட்டுனா எப்போதுமே நம்ம பாதிக்கப்படுறது உலகத்தில் தான் நம்ம பாதிக்கப்படுறோம். அந்த எங்கிருந்தோ வர ஒரு செய்தியினால தான் நம்ம எல்லாம் பாதிக்கப்படுறோம். தூசி என்று சொல்கிறது நாமே உருவாக்கப்படுகிறது இல்லை, எங்கிருந்தோ பறந்து வருகிறது தான். வார்த்தைகளாக இருக்கலாம், செய்தியாக இருக்கலாம், அல்லது மனிதனாக இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எங்கிருந்தோ வருகிற ஒன்று தான் அந்த தூசி. அது நமக்குள்ளே என்ன செய்யுது, ஒட்டப்படுகிறது. அடுத்தது, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. பாருங்க, கழுத்தில் உள்ள கட்டுகளை எல்லாம் நீ என்ன செய்ய, அறுத்து விடு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். இதில் ஒரு 5 விஷயங்களை சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு அல்ல, ஸ்தோத்திரம் பாருங்கள். எழும்பு எழும்பு சியோனே, நல்லா கவனிங்க. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இந்த 2 காரியம் நம்ம முதல் வசனத்தில் பார்க்குறோம். ஒரு 3 காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. சொல்லுங்க, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. 3வது தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. 4வது என்ன செய்ய, வீற்றிரு. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்ய, வீற்றிரு. ஸ்தோத்திரம். வீற்றிருந்தா என்ன அர்த்தம்னா, ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும். சபை ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ட்ரோலில் சபையை கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணும், சபை ஒரு வல்லமையினால் நிறைஞ்சிருக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், பரிசுத்த அலங்காரம் சபையில் இருக்கணும். 3வது தூசியை உதறிவிட்டு எழுந்துடணும். 4வது வீட்டு இருக்கணும், ஒரு கண்ட்ரோலில் சபை இருக்கணும். 5வது உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ என்ன பண்ணணும், ஆமாம், அல்லேலூயா, அவிழ்த்து விடணும். சோத்திரம். கழுத்தில் உள்ள கட்டுகள், அந்த மாதிரி கட்டுகளோடு இன்றைக்கி என்ன செய்கிறோம், நம்ம தேவனை ஆராதிக்க முடியாது. அந்த கட்டுகள் எல்லாம் நீ அவிழ்த்து விடணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ மொத்தம் 5 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. சபை அந்த காலத்தில் இருந்து பல உபத்திரவங்களை சந்தித்து வந்திருக்கு. ஏம்மா, அவ்வளோ உபத்திரவங்களை சந்தித்து வந்தவங்க இன்னைக்கு ஸ்தோத்திர சபைன்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னது, எலும்பு எலும்பு சியோனே, வல்லமையை தரித்துக்கொள். 2வது உன் பரிசுத்த உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். 3வது தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அடுத்தது எருசலேமே வீற்றிரு, ஒரு கண்ட்ரோல்ல சபையை கொண்டு வா. சோதரன். அடுத்தது உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. 5 காரியங்களை கர்த்தர் சொல்றார். இப்போ நம்ம சபை குடும்பம் எல்லாம் பார்த்தா இந்த 5 காரியங்கள் வழியா இருக்கணும். சோதரன். அதாவது வல்லமை உள்ள சபையா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எப்படி இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வல்லமுள்ள சபையா இருக்கணும். அடுத்தது உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். பரிசுத்த அலங்காரம் உள்ள சபையா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும், பரிசுத்த அலங்காரம். அடுத்தது தூசியை உதற விட்டு எழுந்திருக்கணும். அப்படின்னா எங்கிருந்தோ வருகிற ஒரு செய்தி தான் நம்ம கரப்படுத்துகிறோம். எங்கிருந்தோ வருகிற ஒரு காரியம் தான் நம்ம எல்லாம் கரப்படுத்துகிறோம். தூசி என்று சொல்ல நமக்குள்ளேருந்து உருவாகிறது இல்லை, வெளியிலேருந்து வர்றது தான். பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ன செய்யுது, கரைப்படுத்தும். அப்போ அந்த வெளியிலேருந்து வர தூசிகளை உதறி விடணுமா, நம்ம தான் என்ன செய்யணும், உதறி விடணும் அப்படின்னு சொல்லுது. சரி, அடுத்தது எருசலேமே வீற்றிரு அப்படின்னா கண்ட்ரோல். ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒரு அரசன் எப்படி கண்ட்ரோலாக கொண்டு வரானோ, இன்றைக்கி எப்படி பிரதம மந்திரி இந்தியாவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாரோ, ஒரு நாடும் எப்படி கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்களோ, இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி ஒரு கண்ட்ரோலில் தமிழ்நாட்டை வச்சுருக்கிறாரோ, அது மாதிரி ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும். சொல்லுங்கள், சபை எப்படி இருக்கணும், ஒரு கண்ட்ரோல். அடுத்தது உன் கழுத்துள்ள கட்டுகளை என்ன செய்யணும், அவிழ்த்து விடணும். சோதர கட்டுகள் என்று சொல்கிற நிறைய விஷயங்களில் நம்ம கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. சபை விசுவாசிகள் ஊழியக்காரங்களாம் இன்றைக்கி நிறைய விஷயங்களை கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆமாம், அப்படி கட்டப்படுகிற அனுபவம் சொல்லும்போது அதை என்ன செய்யும், கட்டுகளை என்ன செய்யணும், அவிழ்த்து போடு. சோதர. அதனால் இப்போ அந்த கட்டுகளில் பெரிய கட்டு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோன். சொல்லுங்கள், என்ன செய்யலாம், அது செல்ஃபோன். இப்போ சோதரன், இப்போ சில பேர் ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இந்த காலத்தில் கழுத்தில் உள்ள கட்டுங்கிறது செல்ஃபோன் தான். எல்லாருக்கும் செல்ஃபோனு. ஆண்கள்லாம் இப்போ செல்ஃபோனை எங்கே மாட்டிக்கிட்டாங்க, கழுத்துலேயே மாட்டிக்கிட்டாங்க. அப்படி தான்
கழுத்துலேயே இன்றைக்கி எல்லாம் போயிடுச்சு. ஆமாம், இப்படி பாருங்க, கழுத்து இப்படி வச்சுக்குவாங்க, செல்ஃபோனை இப்படி வச்சுட்டு போகிறாங்க. பஸ்ஸில் போகிறவனும் அப்படி தான் போகிறான், டூ வீலரில் போகிறவனும் அப்படி தான் போகிறான். சோத்துறேன். இதில் வேறு செல்ஃபோன் பேசிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி வரும்போது இப்படியெல்லாம் வரணும். ரொம்ப வேதனையாக இருக்குது. சோத்துறேன். இப்போ நல்ல மெயின் ரோடு, நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வந்து 2 பக்கத்துலேயும் டூ வீலர் போகிறதுக்கு இடம் கொடுத்துருக்கான். அவங்க அதில் போகாமல் எல்லாம் சைடு வாங்கி யாராவது ரோட்டில் மெயின் ரோட்டில் வரும்போது அவன் அங்கேருந்து கை நீட்டுவான். எதே நம்ம ராங்காக போகிற மாதிரி, நம்ம பாஸ் பண்ணி போகிறதுனால, முந்தி போகிறதுனால அவன் நம்ம ராங்காக போகிற மாதிரி கை காட்டுவான். அவன் கை காட்டுறவன் அவனுக்கு வெக்கம் இல்லை, அவனுக்கு ஒன்றும் தெரியல. பக்கத்தில் டூ வீலர் போகிறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. டூ வீலருக்காரன் ஓரத்தில் தான் போகணும். ஒரு கார் சைடு வாங்குச்சுன்னா அவன் வந்து விட்டு கொடுத்து அந்தாண்ட தான் போகணும். அதுக்காக அந்த ரோடு போட்டிருக்கு. ஆனால் அதை கூட அறிவில் கொள்ளாமல் இன்றைக்கி டூ வீலர் ஓட்டுறாங்க. டூ வீலருக்காரனும் பயங்கர புத்தி இல்லாமல் போயிட்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. மனைவி இருக்க, நமக்கு ஒரு பிள்ளைங்க இருக்காங்களே அப்படின்னு ஒரு அறிவு இல்லாமல் அறிவு கெட்டத்தனமாக போகிறானோ. ஸ்தோத்திரம். கார் மாதிரி நடுப்புறதான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அடுத்தது கார் வந்து இன்னொரு கார் இன்னொரு ஓட்டை பண்ணி போனால் அதை விட மாட்டேங்கிறானோ. விடாமல் அவனுக்கு குறுக்க வரானோ. அது ஓரமாக போகிறதுக்கு ரோடு போட்டிருக்கு, அதில் போக மாட்டேங்கிறானோ. அப்போ ஒரு அரசாங்க விதியும் மதிக்க தெரில. ஒரு ஒரு ரோட்டில் பயணம் செய்ய தெரில. அப்படியெல்லாம் போகும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் ஆக்சிடெண்ட், பயங்கரமான ஆக்சிடெண்ட்லாம் வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் கவலைக்கிடமா. நம்ம ஏரியாவிலேயே எவ்வளோ ஆக்சிடெண்ட் பாருங்கள். டூ வீலர் ஆக்சிடெண்ட் எவ்வளோ ஆக்சிடெண்ட்டாக நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கான். அதனால் ஆண்டவர் தான் இதெல்லாம் தடை செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோமா சார்? அந்த மாதிரி இந்த செல்ஃபோன் வந்து இன்றைக்கி நிறையா உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் 24,000, 30,000, 50,000, 60,000ன்ட்டு ஃபோனை வாங்கி கழுத்தில் வச்சுக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரில. சுவாசிகளும் அப்படி தான் பண்ணுறாங்க, அவிசுவாசிகளும் அப்படி தான் பண்ணுறாங்க. எப்போதும் ஃபோன் கையில் இருந்துகிட்டே இருக்குது. ரோட்டில் போகும்போது ஃபோனை யூஸ் பண்ணலாமா? அறிவு வேண்டாம். சோத்திரம். வண்டியில் போகும்போது யூஸ் பண்ணலாமா? உனக்கு ஆத்திர அவசரம்னா ஒரு வாரத்தில் நிப்பாட்டிட்டு பேசு, வேண்டான்னு சொல்ல. காரில் வந்து போகும்போது பேசுகிற சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. பைக்கில் அப்படி கிடையாது. அதனால் பைக்கில் உள்ளவங்க கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி தான் பண்ணணும். சரி, அது செய்ய மாட்டேங்கிறான். இந்தலேருந்து அதுக்காக கூட நம்ம ஒரு ஜோம் பண்ணி முடிச்சிடுவோம். இந்த மாதிரி திருச்சபை சில காரியங்கள் நம்ம படித்தோம். அருமையான தேவ பிள்ளையே, எப்பொழுதும் இந்த கழுத்தில் உள்ள கட்டு, இந்த செல்ஃபோனால் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கண்கள் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ கூட திருவனந்தபுரத்தில் நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க வந்து கண்ணில் கேன்சர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் வாட்ஸ்அப்பில். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்திருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு இந்த அம்மாமார்கள் அவங்க காரியம் நடக்கணுங்கிறதுக்காக அந்த செல்லை தூக்கி போட்டுட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த பிள்ளைங்க அப்படியே செல்லே கிடக்கு. அது என்ன வாழ போகுது, என்ன படிக்க போகுது, அந்த செல்னால் எவ்வளோ வேதனை, எவ்வளோ பிரச்சனை அப்பா அம்மாவுக்கு தெரியல. பிள்ளை அழுவுதான், சோறு திங்க மாட்டேங்குதான், அதுக்கு ஃபோனை தூக்கி போட்டுடுறாங்க. அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது? சோறு சாப்பிடுது, ஊர் சுற்றுது. மணிக்கூர் கணக்காக காலையிலேருந்து நைட்டு வரையும் பிள்ளைங்க படம் பார்க்குது அந்த செல்லில். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் அந்த பிள்ளைங்க லைஃப்? எப்படி இருக்கும்? மூளை எப்படி வளரும்? அதனால் நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு குழிகளை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களை மூலம் சந்திக்கணும். சோதரன். நீங்கள் செல்லு யூஸ் பண்ணுறீங்க, பிள்ளைகள் பார்க்குறாங்க, பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க? செல் பார்க்குறாங்க. அவ்வளோதான். பெற்றோர்கள் வந்து பயங்கரமாக பிள்ளைகளுக்கு இருக்க நிறையா செல் பார்க்குறீங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களும் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் இப்படி மோசம் போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளை லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சொன்னால் புரிய மாட்டேங்குது. அதனால் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, சபை வரலாறுல சில காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதுபோல் நாங்களும் எங்களுடைய திருச்சபையும் ஒரு வல்லமை நிறைந்த ஆண்டவரே சபையாகவும் பரிசுத்த அலங்காரம் உள்ள ஒரு திருச்சபையாகவும் ஆண்டவரே சோதனைகள் சபைகள் இந்த நாட்களில் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கட்டுகளை அவிர்த்து விட்டு வீட்டிருக்கிற சபையாக ஒரு ஆளுகை, ஒரு நல்ல கண்ட்ரோலில் இருக்கிற சபைகளாக எங்கள் சபைகளை நீங்கள் மாற்றணும். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சித்தஞ்செய்ய கிருபைதார், தீமைகளை காத்து. இந்த காலையில் இந்த வசனங்களை கேட்ட ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you.
இதுதான் ஜெபம்.